ஆன்லைன் ரம்மியில் 10 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த தனியார் வங்கியின் உதவி மேலாளர் நாமக்கல் மாவட்டம் நெய்க்காரன்பட்டியில் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பரத்குமார். பரத்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் அடுத்த பிடாரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் ஈரோடு மாவட்டம் முத்தூரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் உதவி மேலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி, 2 மகள்கள், 1 மகனும் உள்ளனர். இந்த சூழலில் ஆன்லைன் ரம்மியில் விளையாடிய ஜெயக்குமார் அதில் 10 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. அதையடுத்து தனது மனைவியிடம் கடந்த சில நாட்களாக 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தகராறு செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயக்குமாரின் தந்தையின் பிறந்த ஊரான நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த நெய்க்காரன்பட்டியில் உள்ள கோவில்பட்டி கிராமத்திற்கு வந்துள்ளார். நேற்று முன்தினம் அங்கு வந்த ஜெயக்குமார் மாலை 3 மணி அளவில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்வதற்காக முயற்சி செய்துள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளனர். இதற்கிடையில் நேற்று மாலை 3 மணி அளவில் நெய்க்காரன்பட்டி பாண்டிய நகர் ரயில்வே தண்டவாளத்திற்கு ஜெயக்குமார் மீண்டும் வந்துள்ளார். அங்கு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ரயிலுக்காக காத்திருந்தார். நேற்று மாலை 5 மணி அளவில் அந்த சேலம் மயிலாடுதுறை சென்ற ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதில் அவரது உடல் 2 துண்டானது. தகவல் அறிந்து வந்த சேலம் ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது உடல் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மியால் ஒரு வங்கி உதவி மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.